நேற்றைய தினம் மிகச்சிறந்த திக்ராக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ், இதை நாம் சொல்லுவதால் எப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு 7 வகையான திக்ரை நம்ம பார்க்க இருக்கிறோம். எல்லாமே பெரிய திக்ரெல்லாம் கிடையாது, ஒரு வார்த்தை திக்ரு தான். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை சொல்கிறார்கள் என்பதை நாம் கவனித்து அதை நாம் செயல்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு பரபரப்பு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கமிட்டடான ஒரு நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏராளமான விஷயங்களை கவனம் செலுத்தக்கூடிய நாம் இறைவனை நினைப்பதற்கென்று, அவனை திக்ரு செய்வதற்கென்று நேரத்தை ஒதுக்குவது அரிதிலும் அரிது. ஆனால் அதற்காக பெருங்கொண்ட ஒரு நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டுமானா அப்படி கிடையாது. சொற்ப நேரங்கள்ல அதிகமான நன்மைகளை சம்பாதித்து விடலாம். ரசூலுல்லாஹ் ஒரு திக்ரை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இப்படியே சொல்றாங்க, கொஞ்ச நேரத்துல, அதாவது சின்ன காரியம்தான், ஆனால் அதனால் உங்களுக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும் அப்படிங்கிறாங்க. அல்லது 1000 தீமைகள் உங்களை விட்டும் துடைக்கப்படும் அப்படிங்கிறாங்க. சின்ன காரியம் தான், அதற்கு இவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் தரா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அது மாதிரி இன்ஷா அல்லாஹ் நாம் என்ன செய்வோம், சின்ன சின்ன ஒரு திக்ரா இருந்தாலும் அதை நாம் மெனக்கெட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு வந்து சேர்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, நீங்க புரிஞ்சிருக்குதா சொல்றேன், ஒரு சினிமா படத்தை பார்க்கறதுக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பார்க்கறானோ இல்லையா? நாடகங்களை பார்க்கறதுக்கு ஒரு நாடகம் 1/2 மணி நேரம், ஆனால் பல நாடகங்கள் ஓடுது. அதை பார்க்கறதுக்கு சில தாய்மார்கள் பல மணிக்கணக்கில் உட்கார்ந்து பார்க்கறாங்க. ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு கிரிக்கெட் மேட்சோ ஒரு ஃபுட்பால் மேட்சோ, அதை பார்ப்பதற்கு பல மணி நேரங்கள் செலவிடுகிறார்கள். ஒரு செல்போன்ல உட்கார்ந்து ரீல்ஸ் இன்ன பிற விஷயங்களை பார்ப்பதற்கு பல மணி நேரங்களையும் சீரா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வை நினைப்பதற்கோ அல்லாஹ்வை வணங்குவதற்கோ நாம் நம்மிடத்தில் பெரும்பாலானவர்கள் நேரத்தை செலவிடுவது என்பது ரொம்ப குறைவா இருக்கு. இதெல்லாம் கவனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தில் நாம் வாழும் பொழுது அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய நேரத்தில் மறுமையில் நாம் வெற்றி பெறலாம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய திக்ருகள் வந்து ஒரு 7 வகையான திக்ரு. அதுல வந்து முதலாவதாக சுப்ஹானல்லாஹ். இதனுடைய பொருள் வந்து அல்லாஹ் தூயவன், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்தக்கூடிய வார்த்தை, தஸ்பீஹ் செய்யக்கூடியது. இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. 100 முறை சொன்னால், 100 தடவை சொன்னால் அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது, அல்லது அவரை விட்டும் 1000 தவறுகள் களையப்படுகின்றன. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தி முஸ்லிம்ல 5230வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு நன்மை. சுப்ஹானல்லாஹ் 100 தடவை சொன்னா 1000 நன்மை எழுதப்படும், அல்லது 1000 தீமைகள் அழிக்கப்படும். இரண்டாவது ரசூலுல்லாஹ் இன்னொரு இடத்துல சொன்னாங்க, முஸ்லிம்ல 1302வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை விரும்பிய அளவு சொன்னால், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த விரும்பிய அளவு நீங்கள் சொன்னீங்கன்னா அதற்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தர்மம் செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரத்தை நீங்க வாரி வழங்கினா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இந்த ஒத்த வார்த்தையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அகமதுல 15107வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் விரும்பிய அளவு சொன்னால் நன்மை மற்றும் தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை கணக்க செய்யும் அப்படிங்கிறாங்க. மறுமையில அல்லாஹ் விசாரணை செய்யும் பொழுது நம்முடைய நன்மைகளையும் தீமைகளையும் போட்டு என்ன செய்வான், எடை போடுவான். இதுல நன்மையின் பக்கம் என்ன செய்யும், அதிகமான கணத்தை கூட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப 3 நன்மை. சுப்ஹானல்லாஹ் சொன்னா என்னென்ன நன்மைலாம் நம்ம பார்த்திருக்கிறோம்.